ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று மருதாணி இலையோட புளி கொட்டைப்பாக்கு கிராம்பு போட்டு அரைச்சி வைக்கவும் நல்லாவே செவந்து வந்திருக்கு. நான் மருதாணி இலையில இது போல் டிசைன் மாதிரி வச்சுட்டேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 40ல் நான் காலையில் கருஞ்சீரகம் டீ எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசை எடுத்துக்கிட்டேன். போகிங்கிறனால சாயந்தரம் குழம்பெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால நான் காலையில் சமையல் எதுவுமே செய்யலை. என் ஹஸ்பண்டுமே கடையில் வாங்கி சாப்பிட்டுக்க சொல்லிட்டேன். பசங்களுக்குமே நான் ஒரே ஒரு வெஜ்ஜு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுலேயே சாம்பார் காரக்குழம்பு எல்லாமே இருந்தது. ஸோ குழந்தைங்க சாதம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு தினை அரிசியில் நான் இது போல் சாதம் செஞ்சுக்கிட்டேன். எப்பயாச்சும் வெயிட் லாஸ் பண்ணும்போது சமையல் செய்யலைனாலுமே இது போல் நம்ம சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கணும். சாயங்காலமாக குளிச்சுட்டு வந்துட்டு போகிக்கு சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நான் விளக்கு எல்லாமே நான் கழுவி எடுத்துட்டேன். இது போல் விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பீத்தாம்பரி பவுடரை கையில் வச்சு இது போல் தேய்ச்சி விட்டோன்னாவே நல்லா பளபளன்னு ஆகிடும். நான் இது தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா க்ளீனிங்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப ஃபோர்ஸாகவும் செய்ய மாட்டேன். ஆனால் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூடவே ஜீரக தண்ணியும் சூடு பண்ணி சொம்பில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்பப்போ நம்ம குடிச்சிக்கிட்டே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு சாம்பார் மாதிரி செஞ்சுட்டு பூசணிக்காவும் அவரைக்காவும் பொரியல் செஞ்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். கூடவே பால் பாயசமும் ரெடி பண்ணிக்கலான்ட்டு. நான் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு போடும்போதே பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம், தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சள் இதெல்லாமே சேர்த்தி போட்டு தான் பருப்பு வேக வச்சிருவேன். அப்போ பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். பால் பாயசம் அப்படின்னா கொஞ்சம் சட்டுன்னு ஆகிடும். அதனால பால் பாயசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையும் ஆரம்பத்திலே நல்லா வறுத்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். பாயாசம் செய்யறதுக்கு நான் பேம்பினோ வெர்மிசிலி தான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே மிதமான சூட்டில் நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவேன். சேமியா வறுபடுறதுக்குள்ளே எங்கள் தோட்டத்துலேருந்து மாங்காவும் பறித்தோம். அதுலேருந்து ஒரு மாங்காய் எடுத்து சாம்பாருக்கு போட்டுடலாம். ஸோ புளிப்புக்கு புளி ஊற்ற வேண்டான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். மாங்காய் கட் பண்ணுற டைமுக்குள்ளே சேமியாவுமே நல்லா வறுபட்டுருச்சு. மாங்காவுமே பருப்பு கூடவே சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேமியா நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதில் 1 லிட்டர் பாலை நான் கெட்டியாகவே ஊற்றிடுவேன். இதை நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நான் பச்சை பால் இதில் ஊற்ற மாட்டேன். அதே போல் பால் பாயசம் செய்யும்போது சேமியாவை நான் தண்ணியில் வேக வைக்க மாட்டேன். இது போல் பால்லையே வேக வச்சுருவேன். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சாதமும் வெந்துட்டுருக்கும், பருப்பும் வெந்துட்டுருக்கும், பாயாசமும் சேமியா அப்படியே வெந்துட்டுருக்கும். அதுக்குள்ளே போகிக்கு நம்ம பூலாக வைக்கிறதுக்கு டைம் ஆனனால நான் விளக்கேற்ற வந்தாச்சு. தரணி அபியுமே எனக்கு பூவெல்லாமே மாற்றி எல்லாமே நீட் பண்ணிட்டாங்க. நான் பூவை மா இலை, வேப்ப இலை, மஞ்சள், ஆவாரம் பூ இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். தரணியுமே இது எல்லாத்தோட கேட்லேயுமே எடுத்து வைக்க சொன்னேன். அவனும் ஒவ்வொன்றாவே அப்படி எடுத்து வச்சிட்ருக்கான். வெளியில் நாங்கள் விநாயகர் வச்சுருக்கோம். ஸோ அங்கேயும் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் இருக்கிறையும் விநாயகருக்கு வச்சுட்டு ஒவ்வொரு கேட்டுக்காக வைக்க ஆரம்பிச்சிட்டான். இது போல் ஃபங்க்ஷன் டைமில் பசங்களுமே எங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் என்னால் எல்லா வேலையுமே சட்டுன்னு செஞ்சுக்க முடியும். நான் இது போல் எல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களே எல்லாமே செட் பண்ணி வச்சுருவாங்க. பூவெல்லாம் வச்சுட்டு வரத்துக்குள்ளே சேமியாவுமே நல்லா வெந்துருச்சு. பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மொச்சக்கொட்டையும் வெந்துருச்சு. நான் பூசணிக்காவுமே க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருமே ரெடி ஆகிட்டுருக்கு. பாயாசத்தில் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வச்சு எடுக்கனாவே போதும். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மொச்சக்கொட்டையுமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. பூசணிக்காவோட சேர்த்து இந்த மொச்சக்கொட்டையும் சேர்த்து வேக வச்சுட்டு பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துட வேண்டியது தான்.
நிறைய பாத்திரம் கழுவ வேண்டான்ட்டு ஒரே பாத்திரத்தில் எல்லா வேலையும் செஞ்சிடலான்ட்டு இந்த பேன்லேயே சாம்பாருக்கு நான் தாளித்து போட்டாச்சு. இந்த பேனில் வெங்காயம் நல்லா தாளிப்பான உடனே இந்த வெங்காயத்தை எடுத்து சாம்பாருக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடும். அதே பேனில் பொரியலுக்குமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே பேனில் வேலை முடிஞ்சிடும். நமக்கும் பாத்திரம் கழுவுற வேலை கம்மியாயிடும். சாம்பாருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டேன். அதே போல் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு இப்போ படைச்சிடலாம். நாங்கள் தனியாகவே இது போல் எல் பிளேட் எடுத்து வச்சுருக்கோம். வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். சாமிக்கு வைக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவோம். இதில் சாதமும் ரெடி பண்ணி வச்சுருந்த மாங்காய் சாம்பாரும் ஊற்றிட்டு அதே போல் ரெடி பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவும் அவரைக்காவும் பொரியல் வச்சிடலாம். இனிப்புக்காக பால் பாயசம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதுவுமே சாமிக்கு வச்சிடலாம். நான் 5:30 மணிக்கு தான் சமைக்க ஆரம்பித்தேன். 6:30 மணிங்கும் போதெல்லாம் இந்த சமையல் வேலை எல்லாமே நான் சட்டுன்னு முடிச்சிட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு வச்சுட்டு நம்ம கும்பிடலாம். இந்த வருஷத்தில் எல்லாருக்குமே எல்லாம் நல்லதாகவே நடக்கணுன்ட்டு அப்படியே வேண்டிட்டு நான் இதே சாதம் தான் நான் நைட்டுக்குமே எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்பெஷலாக எனக்கு எதுவுமே ரெடி பண்ணலை. அதே போல் பப்பாளியுமே நான் சாப்பிட்டுக்கல. கொஞ்சமாக சாதம் எடுத்துகிட்டு இதுக்கு மாங்காய் சாம்பாரும் பூசணிக்காய் மொச்சக்கொட்டை பொரியலும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பாயாசம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் பாயாசம் சாப்பிடல. நீங்கள் போகிக்கு என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்.